இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுற்றுப்பயணிகளாக வந்த மருந்தாளர்களாக மாறி சட்டவிரோதமாக மருந்து விற்கும் வங்காளதேசிகள். மலேசியாவுக்கு சுற்றுப்பயணிகளாக வந்த வங்காளதேசிகள் சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்படாத மருந்துகளை விற்பனை செய்யும் சட்டவிரோத மருந்தகங்களை நடத்தி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை சோதனை செய்யப்பட்ட போதிலும் இந்த உரிமம் பெறாத மருந்தாளர்கள் மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த மருந்துகளின் சேவைகளுக்கு இங்குள்ள வெளிநாட்டினர் மத்தியில் அதிக கிராக்கி உள்ளது. தங்கள் சொந்த நாட்டிலிருந்து மருந்து தேடும் வெளிநாட்டினருக்கு, குறிப்பாக வங்காளதேசிகளுக்கு மிகவும் பிரபலமான இடங்களாக தலைநகரில் பல இடங்களில் அம்மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஜாலாம் சிலாங்கில் அத்தகைய ஏராளமான மையங்கள் இயங்கி வருவதும், தகுதியில்லாத நபர்கள் மருந்தாளர்களாக ஆள்மாறாட்டம் செய்வதும், வாடிக்கையாளர்களுக்கு மருந்து சீட்டுகளை எழுதி தருவதுமாக உள்ளனர். சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்படாத மருந்து மாத்திரைகளை உட்கொள்வது உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம். எனவே அவற்றை விற்போருக்கு 25,000 ரிங்கிட் வரையிலான அபராதமும் 3 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்து மாசிமோவை தொடர்ந்து காட்டனியா ரெட்டி நிறுவனத்தின் உற்பத்தியும் மீண்டது. புச்சோங் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட காட்டனியா ரெட் ரொட்டி தயாரிப்பு முழுமையாக மீண்டிருக்கின்றது. எரிவாயு கையிருப்பு இடையூறின் போது ரொட்டி உற்பத்தி தொடருவதை உறுதி செய்ய ஏதுவாக மின்சாரம் அல்லது டீசல் உள்ளிட்ட மாற்று எரிபொருள் வளங்களை காட்டனியா நிறுவனம் பயன்படுத்தியது. இதையடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதி ரொட்டி உற்பத்தி வழக்கு நிலைக்கு திரும்பிவிட்டதாக அறிக்கை ஒன்றில் அது கூறியது. இதன் மூலம் பல பகுதிகளில் ஏற்பட்ட ரொட்டி கையிருப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்பட்டிருப்பதாக காட்டனியா விளக்கியது. காட்டனியா ரொட்டிகளை போலவே மாசிமோ ரொட்டிகளும் புத்ரா ஹைட்ஸ் தீ சம்பவத்தில் முன்னதாக பாதிப்பு ஏற்பட்டது. பழுதுபார்ப்பு பணிகளுக்கு வழிவிடுவதற்காக LNG எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டதால் ரொட்டி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் மாசிமோ ரொட்டி உற்பத்தியும் தற்போது வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. முதுமை கால மறதி நோய்க்கும் திருமணத்திற்கும் தொடர்புண்டு. ஆய்வில் அதிர்ச்சி தகவல். திருமணத்திற்கும் டிமென்ஷியா எனப்படும் முதுமை கால மறதி நோய்க்கும் ஆச்சரியமூட்டும் தொடர்பு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அதாவது திருமணமானவர்களுக்கு அந்நோய் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாம். இப்புதிய ஆய்வு முடிவு ஆராய்ச்சியாளர்களுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், இதற்கு முந்தைய ஆய்வுகள் எல்லாம் திருமணத்தால் ஆரோக்கிய பலன்கள் அதிகம் இருப்பதை தான் வலியுறுத்தியிருந்தன. ஆனால் இந்த புளோரிடா மாநில பல்கலைக்கழக கல்லூரி ஆய்வில் திருமணமே ஆகாத அல்லது விவாகரத்து பெற்ற முதியவர்களுக்கு டிமென்ஷியா நோய் ஏற்படும் வாய்ப்பு மற்றவர்களை விட மிக மிக குறைவாகவே இருப்பது தெரிய வந்துள்ளது. வயதானவர்களுக்கு ஏற்படும் மறதி நோய்க்கும் திருமணத்திற்கும் இடையிலான தொடர்பை கண்டறிய 18 ஆண்டுகால ஆய்வை நடத்தியுள்ளனர். 24,107 வயதான தனிப்பட்ட நபர்கள், திருமணமானவர்கள், துணையை பறிகொடுத்தவர்கள், விவாகரத்து ஆனவர்கள், அறவே திருமணம் செய்யாதவர்கள் என 4 பிரிவாக பிரித்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் திருமணமானவர்களை விட திருமணமே ஆகாத முதியவருக்கு டிமென்ஷியா ஏற்படும் வாய்ப்பு 40 விழுக்காடு குறைவாக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இணைய மோசடியினால் பொறியியலாளர் இருமுறை 5,71,000 ரிங்கிட் இழந்தார். வாட்ஸ்அப் செயலி மூலம் இரட்டிப்பு லாபம் தருவதாக வாக்குறுதி வழங்கப்பட்ட ஆன்லைன் பங்கு முதலீட்டு சலுகையால் பொறியியலாளர் ஒருவர் 5,71,100 ரிங்கிட் இழந்தார். பாதிக்கப்பட்ட 44 வயதுடைய ஆடவர் இது குறித்து புகார் செய்துள்ளதை ஸ்ரீ ஆலாம் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் விக்டர் கணேசன் உறுதிப்படுத்தினார். குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை வழங்கும் என வாக்குறுதி அளித்த 2 தனித்தனி முதலீடுகளால் தாம் மோசடிக்கு உள்ளானதாக அந்த பொறியியலாளர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி நவீன் நிதி சமூகத்தின் பிரதிநிதியிடம் இருந்து முதலீட்டு வாய்ப்பு தொடர்பான வாட்ஸ்அப் செய்தி வந்ததை தொடர்ந்து அந்த ஆடவர் பணத்தை ஏமாந்துள்ளார். ஜனவரி 22ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை 9 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 23 முறை மொத்தம் 4,69,100 ரிங்கிட்டை அந்த ஆடவர் பட்டுவாடா செய்துள்ளார். இருப்பினும் முதலீட்டு லாபத்தை திரும்ப பெற விரும்பிய போது மேலும் கூடுதல் பணம் செலுத்துமாறு கேட்கப்பட்டதை தொடர்ந்து தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அந்த பொறியியலாளர் புகார் செய்துள்ளார் என விக்டர் கணேசன் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார்.
தாய்லாந்து நகைக்கடையில் 1.17 மில்லியன் ரிங்கிட் நகைகள் கொள்ளை, மலேசிய முதியவர் கைது. தாய்லாந்தின் பிரபல ஹாட்டியாய் நகரில் நகைக்கடை ஒன்றில் 1.17 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டது தொடர்பில் மலேசியாவை சேர்ந்த வயதான ஆடவர் கைதாகியுள்ளார். நகைகளோடு பாங்காக்கிற்கு கம்பி நீட்டிய 61 வயது அவ்வாடவர் நாந்தபுரி மாவட்டத்தில் உள்ள தனது மகன் வீட்டுக்கு செல்லும் வழியில் பிடிபட்டார். ஹட்டியாயில் இருந்து பேருந்து வழியாக பாங்காக்கிற்கும் பின்னர் அங்கிருந்து டாக்ஸி ஏறி நாந்தபுரைக்கும் அவர் சென்று கொண்டிருந்தார். துப்பு துலக்கிய தாய்லாந்து போலீஸ் அந்த டாக்ஸி பயணத்தின் போது அவரை கையும் களவுமாக பிடித்தது. தங்க நகைகள், ஒரு கைத்துப்பாக்கி, உயிருள்ள தோட்டாக்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. தற்போது விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர் தாய்லாந்து சட்டப்படி நடவடிக்கைக்கு ஆளாவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை மோட்டார் சைக்கிளில் சென்று பிளாசா ஹட்ஹாய் பேரங்காடியில் இருந்த நகை கடையை கைத்துப்பாக்கி முனையில் அவர் கொள்ளையிட்டது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. குடிநுழைவு அதிகாரிகள் சோதனையில் 32 வெளிநாட்டினர் கைது. சவுகேட் மற்றும் சேந்துலில் குடிநுழைவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் ஆவணங்களை கொண்டிருக்காத 32 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். 15 மற்றும் 45 வயதுடைய அவர்களில் பெரும்பாலோர் தங்கும் விடுதிகள், சலவை கடைகள், உணவு விநியோகிப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் ஸ்னூக்கர் நிலையங்களில் வேலை செய்து வந்ததாக கோலாலம்பூர் குடிநுழைவு துறையின் இயக்குநர் வாங் முகமது சௌஃபி வான் யூசுப் தெரிவித்தார். சவுகிட் பகுதியில் முன்னாள் ஹோட்டலாக இருந்தபோது தற்போது வாடகை அறைகளாக விடப்பட்ட இடத்தில் 22 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பாகிஸ்தானை சேர்ந்த 4 ஆடவர்கள், 2 இந்தோனேஷிய ஆடவர்கள், 9 இந்தோனேஷிய பெண்கள், வங்காளதேசத்தை சேர்ந்த 5 ஆடவர்கள் மற்றும் தாய்லாந்தை சேர்ந்த 2 பெண்களும் அடங்குவர். செந்தூலில் கடை வீடுகள் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் ஒரு பாகிஸ்தான் ஆடவர், 3 இந்திய பிரஜைகள், 2 நேபாளியர்கள் மற்றும் 3 இந்தோனேஷிய பெண்களும் கைது செய்யப்பட்டனர். சுங்கைசிப்புட் அருகே சைக்கிள் ஓட்டும் போது மாரடைப்பு, ஜெர்மனி முதியவர் மரணம். பேராக் சுங்கைசிப்புட் அருகே ஜெர்மன் நாட்டை சேர்ந்த 67 வயது முதியவர் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். சாலையோரத்தில் சைக்கிளுக்கு அருகே அவரின் சடலம் இருப்பதை கண்டு நேற்று காலை 10 மணிக்கு மேல் பொதுமக்கள் தகவல் கொடுத்ததாக சுங்கைசிப்புட் போலீஸ் இடைக்கால தலைவர் டிஎஸ்பி முகமது ரொசைமி ரசாலி தெரிவித்தார். சம்பவத்தின் போது ஈப்போவில் உள்ள தனது வீட்டிலிருந்து சுங்கைசிப்புட்டுக்கு அவர் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். எனினும் சம்பவ இடத்தை நெருங்கும் போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் விழுந்து உயிரிழந்தார். சுங்கைசிப்புட் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையிலும் மாரடைப்பே அவரின் மரணத்திற்கு காரணம் என உறுதியானது. சைக்கிளுக்கு எந்த சேதாரமும் இல்லை. ரொக்கப்பணம், கைபேசி உட்பட அவருக்கு சொந்தமான பொருட்களும் அப்படியே இருந்தன. பிரான்சைஸ் வணிகத்தில் இந்திய தொழில் முனைவோருக்கு நல்ல வாய்ப்புகள், உதவ தயாராக உள்ள பெர்னாஸ். பிரான்சைஸ் எனப்படும் வணிக உரிமம் வர்த்தகத்தில் வெற்றி பெறும் அளவுக்கு இந்நாட்டில் ஏராளமான இந்திய தொழில் முனைவர்கள் இருக்கின்றனர். ஆனால் அத்துறை குறித்த தகவல்கள் முறையாக அச்சமூகத்தை போய் சென்றடையவில்லை. நாட்டில் பிரான்சைஸ் தொழில்துறையை மேம்படுத்தும் பொறுப்பை ஏற்றுள்ள பெர்னாஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தெங்கு முகமது ஃபட்லி தெங்கு அம்சா வழங்கிய சிறப்பு பேட்டியில் அதனை தெரிவித்தார். பதின கலாச்சார, பண்பாடு, உணவு முறைகளை கொண்ட மலேசிய சமூகத்தில் இந்த பிரான்சைஸ் வணிகத்திற்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. எனவேதான் பிரான்சைஸ் வாய்ப்புகள் குறித்து இந்தியர்களுக்கு விளக்கம் அளிக்கும் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் நிதி அமைச்சின் கீழ் கழகமயமாக்கப்பட்ட நிறுவனமான பெர்னாஸ் இறங்கியுள்ளது. தொடக்க கட்டமாக நாட்டின் முன்னணி மின்னியல் செய்தி ஊடகமான வணக்க மலேசியாவுடன் பெர்னாஸ் ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. யூ-டர்ன் போட்டார் டொனால்ட் ட்ரம்ப். கூடுதல் வரி விதிப்பு 90 நாட்களுக்கு நிறுத்தம், ஆனால் சீனாவுக்கு இல்லை. அதிரடி திருப்பமாக சீனாவை தவிர மற்ற அனைத்து 75 நாடுகளுக்கும் விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனால் 24 விழுக்காடு பரஸ்பர வரி விதிக்கப்பட்ட மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கான வரி விகிதம் பழையபடி 10 விழுக்காட்டுக்கே திரும்புகின்றது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பேச்சுவார்த்தைகளுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடம் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவை போல் அகந்தை காட்டாமல் பணிவோடு நடந்து கொண்டதோடு பேச்சுவார்த்தைக்கும் இசைவு காட்டியதால் அந்த 75 நாடுகளுக்கும் அமெரிக்கா கரிசனம் காட்டுவதாக ட்ரம்ப் சொன்னார். எந்த சூழலிலும் பின்வாங்க மாட்டேன் என கர்ஜித்த ட்ரம்பின் இந்த மனமாற்றம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்றாலும் சீனாவின் பிடிவாதத்தால் ட்ரம்ப் கோபத்தின் உச்சத்தில் இருப்பது தெளிவாக தெரிகிறது.
கன்லபோன் எரிமலை வெடிப்பால் அனைத்து சுற்றுலா நடவடிக்கைகளும் பிலிப்பைன்ஸில் இடைநிறுத்தம். பிலிப்பைன்ஸில் சில தினங்களுக்கு முன்னர் வெடித்து சிதறிய கன்லபோன் எரிமலைக்கு அருகாமையில் அனைத்து வகையான சுற்றுலா நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மற்றும் சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்பு கருதி அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மலையேறல், அருகிலுள்ள சுற்றுலா தலங்களுக்கான வருகை ஆகியவையும் தடை செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் நிலைமையை புரிந்து நடந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாக உள்ளூர் அதிகார தரப்பு கூறியது. எனினும் இதுவரை சுற்றுப்பயணிகள் எவரும் சம்பவ இடத்தில் சிக்கிக் கொண்டதாக தகவல் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சக்தி வாய்ந்த எரிமலை மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். எனவே மக்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என பிலிப்பைன்ஸ் அரசு கூறியுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை வெடித்து சிதறிய கன்லபோன் எரிமலை வானில் 4000 மீட்டர் உயரத்திற்கு கரும்புகையையும் சாம்பலையும் கக்கியது குறிப்பிடத்தக்கது.